Hello everyone. In the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கப்லான் டர்பைன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். இந்த கப்லான் டர்பைன் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் டர்பைன் தான். இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரீட் அவுட் பண்ணிடலாம். A Kaplan turbine working under a head of 20 meter develops 11775 kilowatt. Outer diameter of the runner is 3.5 meter and hub diameter is 1.75 meter. The guide angle at the extreme edge of the runner is 35 degree. The hydraulic and overall efficiencies of the turbine are 0.88 and 0.84 respectively. The velocity of the wheel at outlet is 0. Determine the runner van angle at inlet and outlet at the extreme edge of the runner and the speed of the turbine. Okay, the problem. So first given எழுதிடலாம். இந்த ப்ராப்ளத்திலிருந்து given data எழுதிடுவோம் first. இதுல வந்து பாத்தீங்கன்னா Kaplan turbine working at a head of 20 meter. இது வந்து available head. ஹெச்ங்கிறத நோட் பண்ணிக்கலாம். The head is equal to 20 meter and develops 11775 kilowatt. அப்போ இதுல டெவலப் ஆகிற பவர் வந்து SAT பவர் is equal to 11775 kilowatt. The outer diameter of the runner is 3.5 meter. So the outer diameter அப்படிங்கிறது D0 D suffix O. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து 3.5 meter. The hub diameter அப்படிங்கிறது D suffix B or base diameter னு சொல்லுவோம் 1.75 meter. The guide blade angle at the extreme edge of the runner அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா alpha. ஆல்பாவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 35 degree. The hydraulic and overall efficiencies of the turbine are 0.88 and 0.84. அப்போ efficiency of the hydraulic equal to 0.88 and overall efficiency is equal to 0.84. And if the velocity will at the outlet is 0, it means that VW2 equal to 0. இதை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணோம்னா to find என்னன்னு கேக்குறான்னு பார்த்துடலாம். To find first one the runner van angles at inlet and outlet அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா theta into pi. And then second one speed கேக்குறாங்க, n வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இவ்வளவுதான் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ரியாக்ஷன் டர்பைன் மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு நம்ம முன்னாடி என்ன பண்ணணும்னா ஸ்பீடு கால்குலேட் பண்றதுக்காக நம்ம வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ணிடணும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்லெட்ல வந்து வீல் வெலாசிட்டி வந்து 0. இதுல வந்து வீல் வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து 0. இது வந்து u2, இது வந்து pi and then இது வந்து பாத்தீங்கன்னா vf2. பட் இன்லெட்ல நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும்.
இது வந்து alpha and then this is theta and then இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல u1ங்கற velocity இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா vw1. This is v1, vr1, this is vf1 and then this is vr2, இது வந்து vf2. ஓகே, சோ நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஆல்பாவோட ஆங்கிள் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க 35 டிகிரி ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணனும்னா இதுல இருக்கிற எஃபிஷியன்சி கொடுத்திருக்காங்க, ஓவரால் எஃபிஷியன்சி கொடுத்திருக்காங்க. சோ அத வச்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம வாட்டர் பவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரலாம். That is overall efficiency is equal to shaft power divided by water power. Okay, overall efficiency ஓட வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க. That is equal to 0.84ங்கற வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க. Overall efficiency equal to 0.84. Okay, 0.84 equal to shaft power divided by water power அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ρg qh divided by 1000. Okay, 0.84 is equal to shaft power ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 11772 divided by rho ஓட வேல்யூ 1000 into g ஓட வேல்யூ 9.81 into q unknown and then h வந்து பாத்தீங்கன்னா 20 meter divided by 1000. இந்த 1000 கேன்சல் ஆயிரும். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த qங்கற unknown வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப q ஓட வேல்யூ வந்து இத சால்வ் பண்ணும்போது 71.428 meter cube per second. இது வந்து பாத்தீங்கன்னா q ஓட வேல்யூ. நமக்கு q ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. சோ q க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். q is equal to 5/4 into d suffix o square minus d suffix b whole square into vf1 into vf1. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இது unknown பாத்தீங்கன்னா vf1 நமக்கு தெரியாது. பட் ஆனா இத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த d0 and dbங்கற வேல்யூ எல்லாமே இருக்கு. இதுல d0 db எல்லாமே வேல்யூ இருக்கு. only unknown பாத்தீங்கன்னா vf1. சோ q ஓட வேல்யூ நமக்கு தெரியும். that is 71.428 equal to 5/4 into d0 square. d0 ஓட வேல்யூ 3.5 whole square minus d suffix b பாத்தீங்கன்னா 1.75 whole square into vf1. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது vf1 is equal to 9.9 meter per second. நமக்கு vf1 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. சோ இதுல இருந்து நாம என்ன பண்ணலாம்னா tan alpha யூஸ் பண்ணி wheel velocity at inlet நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ நமக்கு tan alpha, சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா tan alpha is equal to vf1 divided by vw1. சோ இத வச்சுக்கிட்டு vf1 ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். So that is tan alpha is equal to vf1 divided by vw1. So இதுல vw1 வந்து unknown, that is equal to vf1 divided by tan alpha. Okay, vf1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 9.9
99 meter per second divided by tan alpha ஓட வேல்யூ 35 degree. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது VW1 equal to 14.14 meter per second. ஸோ இது வந்து velocity, that is will velocity. ஸோ இதை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா u1ங்கிற வேல்யூ தெரியணும். u1ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிபெரல் வெலாசிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை என்ன யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம்னா ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு VW1 U1 divided by G into H. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலால இந்த இடத்துல VW2 வந்து நமக்கு 0 ஆயிரும் into U2, that total time 0 ஆயிரும். ஓகே, so VW1 நமக்கு தெரியும், அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 14.14 into U1 ஓட வேல்யூ தெரியாது divided by 9.81 into H ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 20 மீட்டர் and then efficiency, hydraulic efficiency பாத்தீங்கன்னா 0.88. இதுல சால்வ் பண்ணும்போது U1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 12.21 மீட்டர் per second. ஸோ நம்மளுக்கு velocity of the wheel நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் கிடைச்சிருச்சு. ஓகே, இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வீலோட ஆங்கிள் தீட்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இதுலயும் tan தீட்டா தான் எடுக்கணும். ஸோ tan தீட்டா எப்படி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஸோ tan தீட்டா இந்த இடத்துல ஸோ tan theta is equal to opposite by adjacent, that is VF1 divided by VW1 minus U1. Tan theta is equal to VF1 divided by VW1 minus U1. So theta is equal to tan inverse of VF1 ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னன்னா 9.99. so 9.99 divided by VW1 பாத்தீங்கன்னா 14.14 minus U1 பாத்தீங்கன்னா 12.21. இது சால்வ் பண்ணும்போது தீட்டாவோட வேல்யூ 78.97 degree. So theta ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. and then pi ஓட ஆங்கிள் நமக்கு வேணும். so நம்ம pi வேல்யூ எடுக்கறனா இதுலயும் tan தான் எடுக்கணும். that is outlet triangle எடுத்துக்கலாம். outlet triangle tan pi is equal to VF2 divided by U2. tan pi is equal to VF2 divided by U2. so இதை வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். that is tan pi is equal to VF2 divided by U2. so இதுல வந்து பாத்தீங்கன்னா U2 is equal to U1. so ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு 12.21 meter per second. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ pi is equal to tan inverse of, so VF2 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். so இது வந்து பாத்தீங்கன்னா so VF2 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஈக்குவல் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல், ஏன்னா வந்து VW2 0, that is பீட்டா ஓட வேல்யூ 90 டிகிரியா இருக்கிறதுனால இது VF2 ஓட சேம் தான். that is VF2 is equal to VF1, that is equal to 9.9 meter per second. இதே தான் 9.9 divided by U2 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 12.21. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது so pi ஓட வேல்யூ வந்து equal to 39.04.
ஸோ பையோட ஆங்கிள் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா தட் இஸ் ஸ்பீடு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் பெரிஃபெரல் வெலாசிட்டி u1 is equal to u2 is equal to pi into d naught n divided by 60. அப்போ இதில் நம்மளுக்கு தேவை n மட்டும்தான். n is equal to 60 into u1 or u2 divided by pi into d naught. 60 into u1 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12.21 divided by pi into d naught ஓட வேல்யூ 3.5. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது n is equal to 66.63 rpm. இது வந்து ஸ்பீட். That's all. Simple the problem. First நம்ம கொடுத்துருக்கிற given எழுதிக்கணும். ஏன்னா find out பண்ணக்கூடிய values எழுதிக்கிட்டு next velocity triangle draw பண்ணணும். இதில் வந்து overall efficiency வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் பவர் கால்குலேட் பண்ணுறோம். வாட்டர் பவர்லேருந்து டிஸ்சார்ஜ் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ அண்ட் தென் டிஸ்சார்ஜ்லேருந்து எது அன்னோன் பார்த்தீங்கன்னா velocity of flow VF1 கால்குலேட் பண்ணுறோம். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா VW1 நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதுக்கப்புறமா U1 கால்குலேட் பண்ணுறோம். எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறமா இதுலேருந்து தீட்டாவோட வேல்யூ எடுக்கிறோம், அதோட வேன் ஆங்கிள். அதுக்கப்புறமா பையோட வேல்யூ அவுட்லெட்டில். இதை வச்சுக்கிட்டு ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறோம் ஃபைனலாக. ஓகே, தட்ஸ் ஆல்.